மேம், செவ்வாய் பயிற்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த 43 நாட்கள் எப்படி இருக்க போகுது? இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது? கண்டிப்பா மேடம். பொதுவா மேஷராசி அன்பர்கள் ஆல்ரெடி 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறது யாருன்னா மேஷராசி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட பதிவுனா ரிஷபம் முன்னாடி பார்ப்பாங்க, அது வேற. சொல்லலாம், அதுதான் உண்மை. மேடம் எனக்கு இவ்வளவு கொடுத்தாலும் பத்தல அப்படின்ற பட்சத்துல எனக்கு குறை இருந்துட்டே தான் இருக்கும். எனக்கு இவ்வளவு கொடுத்தா கூட எனக்கு சட்டைட்டி இருக்கு, சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அப்படின்னா இவ்வளவுல கூட நான் சந்தோஷத்தை அனுபவிப்பேன், அதுதான் உண்மை. அந்த மாதிரி மேஷத்துல எல்லா கேடோஸும் இருக்காங்க பாத்தீங்களா. மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தான். 1 மற்றும் 8க்கு அதிபதி. இவங்க சுயஸ்தானாதிபதியும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான். பொதுவாகவே மேஷத்துக்கு ராசியாதிபனா இருந்தாலும் நல்லதும் செய்வான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம் சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி பாருங்க இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 21 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் இல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரும். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க 43 நாட்கள் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேடம், லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம் என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க, ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போறோம் சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் நம்ம மனுஷால பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், பிளானட்ஸ் பொய் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம்.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கும் மேலே பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்கிறோம். கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனிக்கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனாக சொல்லியிருந்தேன். உனக்கு வந்து தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க. இல்ல காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து என்னென்ன மேடம், உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளோ நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளோ நடந்தாலும் அது நல்லதுதான். எனக்காவே இருந்தாலும் சரி, உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், இல்லைங்களா? உண்மைதான் மேம். நிறைய மக்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்கறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா, நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா மேம், செவ்வாய் பயிற்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி முதல் ராசி மேஷ ராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த 43 நாட்கள் எப்படி இருக்க போகுது? இந்த செவ்வாய் பயிற்சி வந்து என்ன மாதிரி நற்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது? கண்டிப்பா மேடம். பொதுவா மேஷராசி என்பர்கள் ஆல்ரெடி 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியில இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நிறைய இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறது யாருன்னா மேஷராசி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட பதிவுனா ரிஷபம் முன்னாடி பார்ப்பாங்க, அது வேற. இப்போ வந்து பாருங்க, மேஷம் கொஞ்சம் கஷ்டம். சனி இப்பதான் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களை பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க நிறைய பேருன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை மேடம். எனக்கு இவ்வளவு கொடுத்தாலும் பத்தல அப்படின்ற பட்சத்துல எனக்கு குறை இருந்துட்டே தான் இருக்கும். எனக்கு இவ்வளவு கொடுத்தா கூட எனக்கு சட்டைட்டி இருக்கு, சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அப்படின்னா இவ்வளவுல கூட நான் சந்தோஷத்தை அனுபவிப்பேன். அதுதான் உண்மை. அந்த மாதிரி மேஷத்துல எல்லா கேடோஸும் இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப சனி மேல குருனோட பார்வை வந்த உடனே சனி அவங்களை கெடுக்கிறத கம்மி பண்ணிட்டார், பெருமளவு குறைச்சிட்டாரு. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு, இன்னும் முழுசும் நல்லிஃபை ஆகல. அப்ப என்னை கெடுத்துட்டே இருந்தவன் அமைதி ஆயிட்டான். இது ஒரு பெரிய பிளஸ் மேடம். இப்ப நம்ம செவ்வாய் பயிற்சியை பத்தி பேசுறோம் அப்படின்போது சனி ஒரு மேஜர் பிளானட், அவரை பேசாம நம்மளால பேச முடியாது. அதனால நான் சனியினோட இம்பாக்ட் சொன்னேன். செவ்வாயை பத்தி பேசணும் அப்படின்னா செவ்வாய் வந்து ரிஷபத்துல அமர்ந்திருக்கார். இப்ப மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி செவ்வாய் பகவான் தான். 1 மற்றும் 8க்கு அதிபதி. இவங்க சுயஸ்தானாதிபதியும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான். பொதுவாகவே மேஷத்துக்கு ராசியாதிபனா இருந்தாலும் நல்லதும் செய்வான், அஷ்டமாதிபதி அப்படின்ற விஷயத்துல கெடுக்கவும் செய்வான். இப்ப 2ஆம் பாவத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கான் அப்படின்ற பட்சத்துல செவ்வாய் என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவோம் அப்படின்னா, 2ஆம் பாவம் நம்மளுக்கு என்னத்தை குறிக்குது? குடும்பத்தை குறிக்குது. குடும்பத்துல சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் இதெல்லாம் இருந்தாதான் குடும்பமா இருக்கும். இல்லைன்னா அது வந்து குருஷேத்திர போர் மாதிரி இருக்கும். ஆனா செவ்வாய் 2ல வந்து அமர்றது அப்படின்றது குடும்பத்துல ஒரு குருஷேத்திர போரை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மை. அந்த அளவுக்கு ஒரு பிரளயமே வர காத்துட்டு இருக்கு. ஆமா வரும். எப்படி அப்படின்னா மேடம், இப்ப மேஷராசி என்பர்கள் இப்போ வந்து நம்ம 2-3 கேடர்ஸா பிரிச்சுக்கலாம். வந்து சின்ன வயசு பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து ஒரு 20+ வருது, திருமணம் ஆகல, அம்மா கூட அப்பா கூட தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இவ்வளோ நாள் அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க, அப்பா ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த காலகட்டம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும் மேடம். இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க, நல்லது நடக்கும்னு பார்த்தா கெட்டது சொல்றீங்களே, நல்லதோ நிறைய இருக்க போகுது. ரெண்டும் கலந்தது தானே மேடம் பலன்கள். அப்ப ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு யாரு காரணமா இருப்பாரு அப்படின்னா இந்த மேஷராசி பசங்களே காரணமா இருப்பாங்க. வயசு கம்மி பசங்க, இப்போ 3 கேடரை நம்ம பிரிக்கல. ஃபர்ஸ்ட் இளம் வயசு பசங்க, இவங்களே அம்மா 1 சொல்ல, இவங்க 4 சொல்றது, அம்மா 2 சொல்ல, இவங்க 20 சொல்றது, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் புள்ளையார் சொல்லி போடுறது இவங்களாவே இருப்பாங்க. கோவம் நிறைய வரும், டென்ஷன் நிறைய வரும், இரிட்டேட் ஆவாங்க. இரிட்டேட் ஆகிறத என்ன ராசியாதிபன் வந்து 2ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது நான் என்னாலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. என் மேல ஒரு அவப்பேர் வரத்துக்கு நானே காரணம், எங்க வீட்டுல இருக்கவங்க என் மேல கஷ்டப்படுறதுக்கு நானே காரணம், என் கூட சண்டை போடுறதுக்கு நானே காரணம் அப்படின்னு தான் இருக்கும். இவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு இவங்களே காரணமா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணும், இளம் வயசு பசங்க குடும்பத்துல யார் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதா, விட்டு கொடுத்து போங்க, கோவத்தை காமிக்காதீங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இது வெள்ளைன்னா வெள்ளைன்னு நீ சொல்லக்கூடாது, கருப்புன்னா கருப்புன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கவங்களா அப்பா இது பச்சை பண்ணா ஆமாம்மா பச்சை அப்படின்னு சொல்லிட்டு போயிடு, நல்லது. இது ரொம்ப இளம் வயசு பசங்களுக்கு. முக்கியமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்கன்னா படிப்பு குறித்து சண்டை அப்படின்றது வரும். இல்லை வேலை செய்கிறாங்க அப்படின்னா வேலையை குறித்து சண்டை அப்படின்றது வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை அப்படின்றது வரும். நீ விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இது இளம் வயசு. இப்போ ஒரு மத்தியம வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும், குழந்தைங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும். நான் சொல்கிறது என் குழந்தைங்க கேட்கணும், என் மனைவி கேட்கணும் பெருசாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ காலம் மாறி போச்சு.
நீங்க சொல்றதை எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேடம், நான் சொல்றதை நானே பல நேரம் கேட்க மாட்டேன் இல்லைங்களா? அப்ப நான் சொல்றதை மத்தவங்க எப்படி கேட்பாங்க? அதுக்கும் மேல நான் நினைக்கிறதே என்னால பல நேரம் செய்ய முடியாது. அப்ப மத்தவங்க எப்படி செய்வாங்க? ஆக எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா மத்தியம வயசு மேஷராசி என்பர்களுக்கு குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் இருக்காங்க, மருமக என்னை பெருசாக கவனிக்க மாட்டேன்றா, மருமக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறா, நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக பண்ணுறா, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தில் மருமக ரீதியாக வரும். மருமகளுக்கு மாமியார் ரீதியாக, மாமனார் ரீதியாக குடும்பத்தில் ஒரு மனஸ்தாபம், மனசஞ்சலம் அப்படின்றது வரும். அப்போ ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட வாக்கில் கவனம், சொல்லில் கவனம். எது நினைச்சாலும் பேசிடாதீங்க, நினைக்கிறதோட மண்ணு நோண்டி புதைச்சிடுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மைனஸ் நம்ம சொல்லிட்டோம். இப்போ ப்ளஸ் என்ன அப்படின்னு தோணும்ல மேடம் எல்லாருக்கும், தனஸ்தானத்துல செவ்வாய் குடும்ப சந்தோஷத்துக்காக ஒரு பூமி வாங்குற யோகம் அப்படின்றது உண்டு. குடும்ப சந்தோஷத்துக்காக ஒரு சொத்து பத்து வாங்குற யோகம் அப்படின்றது உண்டு. இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ சொந்த வீடு போகிறதுக்கான பாக்கியம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலை 1ஆம் பாவத்துக்கு அதிபண்ணும் போது எனக்கு கோவம் வரும், டென்ஷன் வரும், இரிட்டேஷன் வரும், எல்லாமே வரும். செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப நேர்த்தியாக செய்வேன், அதனால் நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு, குடும்ப சந்தோஷத்துக்கு அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் யாருக்காவது ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு வரும். பெரிய லெவலில் யோசிக்கணும், ஒரு சளி சோரம், ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வரும். எல்லாரோட ஆரோக்கியத்துலேயும் கவனம் அப்படின்றது வேணும். மேஷராசி அன்பர்கள் யாருக்காவது மறைமுக உறவுகள் இருக்குது அப்படின்னா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சஞ்சலம், மனசஞ்சலம், சண்டை, பிரச்சனை, ஒரு பிரேக்கப் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு நல்ல உறவு முறைக்கு இல்லை, ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மறைமுக உறவு முறைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குன்னா அண்ணன் தம்பிங்களுக்கு இடையே அது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா போய் பராமரிங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லெவலில் ஒரு சின்ன அடிபடுறது, ஒரு காயப்படுறது, மருத்துவ செலவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம். நெகட்டிவ் தானங்க நிறைய இருக்குது, ப்ளஸ்ஸே நிறைய இல்லையே அப்படின்னா ப்ளஸ், பெரிய ப்ளஸ் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, பூமி வாங்குற யோகம் இருக்குது அப்படின்றது அது ஒரு பெரிய ப்ளஸ். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வரதோ வராதோ உங்கள் கையிலேயே இருக்குது. உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வரட்டும் உங்கள் கையிலேயே இருக்குது. விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா செவ்வாயினால எந்த வித பாதிப்பும் கிடையாது. விட்டு கொடுக்கல, நான் பாட்டு நான் நினைக்கிறது தான் செய்வேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் இம்பாக்ட் வரும். சூப்பர் மேம், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. மன யோகம் இருக்குது அப்படின்றதே ஒரு மெயினான பாயிண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. அதை தவிர்த்து விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுப்பவங்க கெட்டு போவதில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையான பதிவாக கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகாக பார்த்துக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.